நம்ம எல்லாருக்கும் ஆஃபீஸில் இருக்க அந்த ஒரு இம்சையான பாஸை பார்த்தா என்ன தோணும்? இவனெல்லாம் கொண்டு போய் தனியாக இருக்க ஒரு தீவில் விட்டுறான்னு தோணும். ஆனால் அப்படி ஒரு தீவில் நீங்களும் சேர்ந்து உங்கள் பாஸ் கூட மாட்டிக்கிட்டா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2026 ரிலீஸ் ஆகி தேட்டரே அதில் வச்ச செங்கல் படத்தோட கதையை தான். இது ஏதோ ஒரு சாதாரண சர்வைவல் த்ரில்லர் படம் மாதிரி கிடையாது. ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் பசி, நடுவில் ஒரு சைக்கோத்தனம். ஆரம்பத்தில் அப்பாய் மாதிரி இருக்க நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்தில் எப்படி மிருகமாக மாறுறான் அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி சுவாரஸ்யமான கதையே. இதோட ஷாக்கிங் கிளைமேக்ஸை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ படத்தோட ஆரம்பத்தில் லிண்டா அப்படிங்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பொண்ணு, அவங்க தான் நம்ம ஹீரோயின், தன்னோட ப்ரொமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த வைஸ் பிரசிடெண்ட்டாக அந்த கம்பெனிக்கு அவள் தான் ஆக போகிறான் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்திருப்பாங்க. அவளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அவள் வேலை பார்க்குற அந்த கம்பெனியில் ஒரு புது சிஇஓ வந்திருக்கான். அவன் தான் பிராட்லி. ஒரு திமிர் பிடிச்ச ஆள், ரொம்ப யங்கான ஒரு பர்சன். அவன் லிண்டாவோட அந்த டேலண்ட்டே மதிக்காமல், அவளோட லுக்கு சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸில் 6 மாதத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த டெனவான்ற ஒருத்தனுக்கு அந்த வைஸ் பிரசிடெண்ட்கான அந்த பதவி கொடுத்துட்றாங்க. இது நம்ம லிண்டாவுக்கு ரொம்ப சோகத்தை தான் ஏற்படுத்துது. உடஞ்சி போகிற அவன் என்ன பண்ணுறான், அந்த பிராட்லி கிட்ட போய் பேசுகிறான். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், 7 வருஷமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னை விட்டுட்டு நேற்று 6 மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ண அவனுக்கு போய் கொடுத்துருக்கீங்களே, என்ன நாயன்னு சொல்லி அவள் கேட்குறா. அப்போ தான் அவன் சொல்கிறான், உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இங்கே பாரு, நீ அந்த டெஸ்க்லேயே சாப்பிட்ற, எல்லாருக்கிட்டே கூச்சல் போடுற, இப்போ என்கிட்டே இந்த மாதிரி பேசுகிற, உன்னை எப்படி எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசி அவளை திட்டி அனுப்பிச்சிடுறான். அப்போ அவகிட்ட கடைசியாக அவன் சொல்கிறான், நம்ம ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் தாய்லாந்தில் ஆரம்பிக்க போகிறோம். அந்த கம்பெனிக்கு உன்னை நான் மாற்ற போகிறேன். நான் செஞ்ச விஷயம் தப்புன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்னா உன்னை வைஸ் பிரசிடெண்ட்டாக அந்த பதவிக்கு நான் மறுபடியும் பரிசீலனை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். நம்ம லிண்டாவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. குழந்தைங்க யாரும் கிடையாது. வீட்டில் அவள் எப்போவுமே தனிமையாக இருப்பாள். அவளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்வைவல் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஷோக்காண்டி நிறையா வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருப்பான். இப்போ இவங்க இந்த தாய்லாண்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போகணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் போகணுன்னா நீ நாளைக்கு என் கூட பிளேனில் வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் அந்த பிராட்லி. உடனே இவளும் என்ன பண்ணியிருந்திருப்பான், இவள் வரமாட்டான்னு சொல்லி தான் எகத்தாளமாக சொல்லியிருந்திருப்பான். ஆனால் இவளும் என்ன பண்ணியிருந்திருப்பான்னா, நானும் வரேன் காய்ஸ்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் எதிர்பார்க்காம அவங்க கூட பிளேனில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. அங்கே இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவன் அந்த சர்வேலுக்காண்டி எடுத்து வச்சுன்னா அந்த வீடியோஸ்லாம் போட்டு காட்டி அவளே ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க. இதை பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம கோவம் வருது. இங்கேருந்து இவங்களை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறணும் போல் அவன் நினைக்கிறான். ஆனால் அவன் நினச்சது என்னமோ அதே மாதிரி தான் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி போய் எல்லோரும் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லிண்டாவும் அந்த பாஸான பிராட்லி பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் அந்த சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டனால தப்பி தவறி அந்த கடலில் போய் அந்த பிளேன் விழுந்தோடனே அவங்க 2 பேரும் அப்படியே கதவை விழுங்குறாங்க. அப்படியே காலையில் நம்ம லிண்டா விழிச்சு பார்க்குறான். அந்த இடத்துல யாருமே இல்லை. தான் ஒரு தீவில் மாட்டிக்கிட்ட தான் அவன் நினைக்கிறான். அவன் நினச்சது சரிதான். என்ன யாரையுமே காணான்னு சொல்லிட்டு அந்த பிளேன் விழுந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறான். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாடி மட்டும் கிடக்குது. செத்துட்டானா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது பார்த்தீங்கன்னா அந்த பிராட்லி தான். நீ என்ன உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் இப்படி தட்டுறான். அவனும் உயிரோடு தான் இருக்கான். ஆனால் அவனோட காலில் பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்கு. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, என்ன இருந்தாலும் இவன்கிட்ட தான் நம்ம வேலை பார்க்குறோம். ஸோ இவனை கொஞ்சம் பாஸ் மாதிரி நடத்தலாம்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன பண்ணுறான், மனிதாபிமானத்தோடு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் இருக்க இடத்துலேருந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்த்தி கொண்டு சின்ன ஒரு டென்ட்டெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுக்குறா, தண்ணிலாம் வச்சு கொடுக்குறா. குழந்த மாதிரி அவனை பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா மனசில் எப்படி இருந்தாலும் நான் தானே பாஸு, இவன் என்கிட்ட தானே வேலை பார்க்குறான் அப்படின்ற ஒரு ஆணவம் அவன்கிட்ட எப்போவுமே இருக்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், ஒரு கட்டத்தில் நீ எனக்கு சாப்பாடு கொடுத்து நான் உயிர் வாழணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தேவையில்லை, நீ இல்லாமலும் என்னால் உயிர் வாழ முடியுன்ற மாதிரி ரொம்ப திமிரில் பேசுகிறான். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம லிண்டாவுக்கு கோவத்தை ஏற்படுத்தி அவன் என்ன பண்ணுறான், சரி நான் இல்லை அப்போ நான் போகிறேன், நீயே உன்னோட எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனை விட்டுட்டு போயிடுறான். ஆனால் அவனுக்கு சர்வேலை பற்றி எதுவுமே தெரில. ஒரு தண்ணி கூட பிடிக்க தெரில. ஒரு சின்ன வேட்டையாட கூட அவனால் முடியல. ஏன்னா அவனால் நடக்கவும் முடியல. கால் அடிபட்டு கிடக்கு. தண்ணிக்கு ரொம்ப ஏங்குறான். அப்பா அவன் நினைக்கிறான், எப்படி இருந்தாலும் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு கட்டத்தில் சைக்கோ மாதிரி மாற ஆரம்பிக்கிறான். அப்படியே 2 நாள் ஆகுது. மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறான். அப்படியே அந்த தூரத்துலேருந்து நம்ம லிண்டா மறுபடியும் இவனை பார்க்க வர்றா. என்ன நான் இல்லாமல் இவன் சர்வைவ் ஆயிடுவான்னு என்கிட்ட அப்படியே ரொம்ப பேசினான். ஆனால் இங்கே ஒரு தண்ணிக்கே வழி இல்லாமல் கீழே கிடக்கிறானேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு மனிதாபிமானத்துக்கு இவன் வச்சுருக்க அந்த தண்ணியெலாம் கொடுக்குறான். ஆனால் லிண்டா ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் தான். உள்ளுக்குள்ளே போகிறது, அந்த காட்டுக்குள்ளேருந்து நிறைய பழங்கள்லாம் பறிச்சுட்டு வர்றது, எந்த பழம் பாய்சன் இல்லாதது, எதை சாப்பிட்லாம், இந்த தலையை வெட்டுறது, ஒரு டென்ட்டு கட்டுறது, எல்லாத்துலேயுமே அவன் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கான். ஆனால் இது எதுவுமே இந்த பிராட்லிக்கு தெரியல. அதனால் அவன் என்ன பண்ணுறான், சரி அவனுக்கு வேறு வழி இல்லை, இவ கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறான்.
இவங்க 2 பேர் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கே இருக்கிற இடத்துல வந்து டென்ட்டு கட்டுறதுன்னு எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்ன தான் பண்ணாலுமே வந்து இவனுக்குள்ளே இருக்க அந்த ஆணவம் பார்த்தீங்கன்னா போகவே இல்லை. எப்படி பார்த்தாலும் வந்து நான் தான் உனக்கு வந்து பாஸு, நீ என்கிட்ட தான் வேலை பார்க்குற, என்கிட்ட கொஞ்சம் நீ மரியாதையாக நடந்துக்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளுக்கு மறுபடியும் கோவம் வந்துடுது. ஏன்னா அவன் ஏன் இந்த மாதிரி பேசுனான்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா கால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிருச்சு. தன்னால் எல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அவன் நினைக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் வந்து விட்டுட்டு போயிடுறான். இவனுக்கு வந்து மறுபடியும் வேட்டையாடலாம் வந்து எதுவுமே தெரில. ஸோ அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் அதே மாதிரியே வந்து 2-3 நாள் வந்து கிடக்குறான். அங்கே இருக்க ஒரு பூச்சியெல்லாம் வந்து பிடிச்சி சாப்பிட்றான். அவனால் வந்து முடியலை. அப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லிண்டா என்ன பண்ணியிருந்திருப்பா, நிறையா பழங்கள்லாம் பறித்து வச்சுட்டு பெரிய சாப்பாடே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பான். இதை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து எச்சி ஊற ஆரம்பிச்சிருந்துருக்கும். எனக்கும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குமேன்ற மாதிரி அவன் என்ன பண்ணுறான், காலில் உழுவாத குறையா வந்து அவகிட்ட போயிட்டு, என்னை வந்து மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட வந்து தப்பாக பேசிட்டேன், இனிமேல் நான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேச மாட்டேன், என்னதான் இருந்தாலும் நான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுன்ற மாதிரி வந்து கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் வந்து அவளும் வந்து சரி சாப்பிட்டு தொலைன்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பான். அவனும் சாப்பிட்டுட்டு அப்போ தான் வந்து அவன் கேட்பான், இங்கே பாரு, நீ வந்து ஏன் வந்து தனியாக கஷ்டப்படுறீங்க, எனக்கு வந்து இப்போ கால் வந்து சரியாயிடுச்சு, உங்கள் கூட சேர்ந்து நானும் வந்து நிறைய லெசன்லாம் வந்து கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கும் வந்து எப்படி வேட்டையாடுறது, எது வந்து நல்லது கெட்டது அப்படின்னு வந்து சொல்லி கொடுங்கன்னு சொன்னோன்னே அப்போ தான் அவள் என்ன பண்ணியிருந்திருப்பா, சரி என் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அந்த மலையில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பெர்ரிஸ்லாம் இருந்திருக்கும். இது எப்படி வந்து பாய்சன் இல்லாதது எப்படி கண்டுபிடிப்பேன்னா, இந்த பெர்ரி எடுத்து உன்னோட கையில் வந்து தேய்ச்சிக்க, ஒருவேளை அந்த கையில் ஏதாச்சும் வந்து மாற்றம் தெரிஞ்சு அப்படின்னா அது வந்து விஷம், அப்படி இல்லைனா அது வந்து விஷம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அவள் சொல்லியிருந்திருப்பான். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து இவன்கிட்ட வந்து அவள் சொல்லி கொடுத்துருப்பான். இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு நாள் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், லிண்டா எனக்காண்டி வந்து நீ எல்லாமே பண்ணுற, உனக்கு வந்து நான் ஒரு நாள் டின்னர் வந்து நான் பண்ணுறேன், நீ வாவே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னே இவளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வந்து நம்ப ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் அன்றைக்கி அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், ஏன்னா இவன் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம இங்கே இருக்க வந்து சரிப்பட்டு வராது, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்திருப்பான். பட் இந்த லிண்டா வந்து கேட்டிருக்க மாட்டான், உதவியெல்லாம் எதுவுமே வராது, நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம், இங்கேருந்து வந்து நம்ம எப்படி வாழணுன்றதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை கற்றுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அவளோட கூட்டாக இருந்திருக்கும். ஆனால் இவனுக்கு வந்து அது சுத்தமாக பிடிச்சிருந்துருக்காது. இங்கே எப்படி சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றன்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அன்றைக்கி நைட்டு வந்து நிறைய சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருந்துருப்பான். அதை வந்து அந்த லிண்டா சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், ஒரு சின்ன படகு மாதிரி ஒன்று வந்து செஞ்சுருந்துருப்பான், மரக்கட்டையெல்லாம் போட்டு. அந்த கட்டுமரத்தை கொண்டு போய் அந்த தண்ணியில் போட்டு, நீ செத்துருலிண்டா, நான் வந்து கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அங்கேருந்து போக பார்த்துருப்பான். ஆனால் விதி வந்து விளையாடுறமே, நேச்சருக்கு எதிராக வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுன்றத மறுபடியும் அவனுக்கு வந்து செருப்பால் அடித்த மாதிரி அந்த தண்ணி வந்து அவன் மேலே அடித்தோடனே அந்த படகு வந்து அப்படியே பிச்சுட்டு போய் விழுந்துடும். தண்ணிக்குள்ளே மாட்டு அப்படியே மயக்கம் போட்டு வந்து கிடந்திருப்பான். கொஞ்ச நேரத்தில் அந்த லிண்டா என்ன பண்ணியிருந்திருப்பான், இந்த நாய்க்கு இதாண்டா வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் கஷ்டப்பட்டு காப்பாற்றி அவனை கொண்டு போய் ஒரு மரத்தடிக்கிட்ட வந்து வைக்கிறான். இது வரைக்கும் வந்து படம் வந்து ரொம்ப நார்மலாக தாங்க போயிட்டுருக்கும். ஆனால் இங்கேருந்து தாங்க படமே வந்து அப்படியே டேர்ன் ஆகும். இப்போ அந்த பிராட்லி என்ன சொல்கிறான், சாரி என்னை வந்து மன்னிச்சிடலிண்டா, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இங்கே இருக்க பிடிக்கல, இங்கேருந்து தப்பிச்சு போகலான்றதுக்காண்டி தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து புரியுது, நீ வந்து எதுக்காண்டி இதை வந்து இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு. ஆனால் அந்த பெரியை சாப்பிட்டா வந்து நான் சாவேன் அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும், அது வந்து நான் சும்மா தாண்டா உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், இந்த சாப்பாடை வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு சுட்டு வச்சுருக்கேன் அந்த ஆக்டோபஸ் மாதிரி இருந்திருக்கும், அதை வந்து கொடுத்துருப்பான். அதை வந்து அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே அவனுக்கு வந்து கை கால் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட வந்து தூக்க முடியாத நிலைமைக்கு வந்து அவன் போயிருந்திருப்பான், அசைக்கவே முடிஞ்சிருக்காது. அப்போ அந்த லிண்டா வந்து சொல்லுவான், நீ சொல்கிற எல்லாத்தையும் வந்து நான் எப்படி வந்து கேட்பேன், ஒரு தேரோட குணமே வந்து குத்துறதான், நீ வந்து அதை தாண்டா மறுபடியும் வந்து பண்ணுற, உனக்கு வந்து ஒரு சரியான பதில் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், கையில் வந்து ஒரு கத்தி வச்சுருந்துருப்பான். இந்த கத்தி வந்து உனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னு இந்த பிராட்லி வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்திருப்பான். கடல் ஓரத்தில் தாண்டா அப்படி வந்து கிடந்துச்சு, நான் வந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான் முன்னாடி. இப்போ அந்த கத்தி எடுத்துக்கிட்டு அவனோட பேண்ட்டையும் அந்த ஜட்டியையும் உருவிட்டு, உனக்கெல்லாம் சொன்னால் பத்தாது, அறுத்தா தாண்டா சரி போட்டுருன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஓங்கி ஒரு குத்துறா, ரத்தம் அப்படியே வந்து பீச்சி அடிக்குது. அவன் அப்படியே வந்து ஒரு மாதிரி பயத்தில் உறைஞ்சி போய் நிற்கிறான், அவனால் கத்தவும் முடியலை. ஆனால் அவன் பண்ணது வந்து வேறு எதுவுமே இல்லை, அது வந்து அங்கே இருக்க ஒரு எலியை தான். இந்த மாதிரி ஒரு பயத்தை காட்டினோன்னே அதுக்கப்புறம் மட்டும் இவன் வந்து திருந்துவான் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிருந்துருப்பான். மழைலாம் வந்து பெய்ய ஆரம்பிச்சிருக்கும், இவங்க இடம்லாம் வந்து அடிச்சுட்டு போயிருந்திருக்கும், இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் வந்து பேச ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. அப்போ அன்றைக்கி ஒரு நாள் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், நான் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், உள்ளே போயிருந்திருப்பான். அப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஒன்று வந்திருக்கும். பக்கத்தில் போய் பார்க்குறான், அது பார்த்தீங்கன்னா நம்ம பிராட்லியோட கேர்ள் ஃப்ரெண்டு ஜூரி தான் அங்கே வந்திருப்பான். ஏய் லிண்டா, நீ இங்கே தான் இருக்கியா, எப்படியோ வந்து நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் வந்து உயிரோடு இருப்பீங்கன்னு எனக்கு வந்து தெரியும், ஒரு தன்னம்பிக்கையில் தான் வந்து நான் வந்து தேட ஆரம்பித்தேன், நீ வந்து உயிரோடு இருக்க, அப்போ அவன் உயிரோடு இருக்கான்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் அவனும் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி வா வந்து நான் உங்களை வந்து அவன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்திருப்பான் லிண்டா, அவங்க 2 பேரையும் வந்து கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான். ஆனால் வழி பார்த்தீங்கன்னா
நேராக போனால் கீழே நடந்து போனால் அவங்க வழி இருந்திருக்கும். ஆனால் இவ என்ன பண்ணியிருந்திருப்பான், இந்த லிண்டா வந்து இவளோட எண்ணமே வந்து வேறு. இவளுக்கு வந்து இந்த இடத்த விட்டு போகவே வந்து பிடிக்கல. இங்கேயே இவன் கூடவே வந்து உயிர் வாழலான்னு வந்து நினச்சிட்றான். ஆனால் அதுக்கு இடையில இவங்க 2 பேரும் வந்ததுனால இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த மலைக்கு வந்து நம்ம பிராட்லி வந்து ஒரு டைம் கூட்டிகிட்டு போனான் இல்லையா, அதே மலைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஒரு டைம் இவன் வந்து அங்கேருந்து கீழே விழ போயிருந்திருப்பான் அந்த உச்சியிலேருந்து. அப்போ அந்த பிராட்லி தான் வந்து காப்பாற்றிருப்பான். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகும்போது ஜூரி பொண்ணு வந்து அப்படியே கல் தடிக்க கீழே விழ போயிருந்திருப்பான். அப்போ கூட வந்து அந்த படகோட்டிக்காரன் வந்து பிடிச்சிட்டே இருந்திருப்பான். லிண்டா நீ வந்து ஒரு கைப்பிடி என்னால் வந்து தூக்க முடியாதுன்னு அவங்க 2 பேரும் வந்து கத்துவாங்க. ஆனால் அந்த லிண்டா என்ன பண்ணியிருந்திருப்பா, ஒரு பெரிய கல் எடுத்து அப்படியே அவங்க 2 மேலேயும் போட்டு அவங்க 2 பேரும் கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிருந்திருப்பாங்க. அடுத்த நாள் வந்து இவளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா அவன் வந்து படுத்தே கிடந்திருப்பான். இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்திருப்பான். ஆனால் அந்த பிராட் என்ன பண்ணியிருந்திருப்பான், சரி நான் போய் வந்து ஏதாச்சும் சாப்பாடு எடுத்துகிட்டு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த காட்டுக்குள்ளே வந்து வேட்டையாட போயிருந்திருப்பான். அப்போ அங்கே வந்து ஒரு கடல் பண்ணி இருந்திருக்கும். அந்த பன்னி வந்து இவன் வேட்டையாடலான்னு போயிருந்திருப்பான். ஆனால் அவன் காலில் வச்சு அந்த சவுண்டுனால அந்த பன்னி வேகமாக ஓட ஆரம்பிச்சிருந்திருக்கும். அப்போ பக்கத்தில் வந்து அந்த பன்னி என்ன பண்ணியிருந்திருக்குன்னா ஒரு கையை பிடிச்சி கடிச்சிட்டு இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. இப்போ அந்த பன்னி ஓடினதுக்கப்புறம் அவன் போய் பார்க்குறான். அந்த கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு இருந்திருக்கும். அந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா ஜூரிக்கு இவன் தான் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பான். இப்போ அந்த ரிங்கை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஆஹா இது வந்து நம்ம ஜூரி தான், இவன் எப்படி இங்கே வந்து செத்து கிடக்கிறா, இதுக்கு காரணம் வந்து அந்த லிண்டாவாக தாண்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், வேகமாக வந்து ஓடுறான். அவனுக்கு சரியான ஒரு கோவம். ஏற்கனவே வந்து தன்னை இந்த மாதிரி வந்து கேவலப்படுத்திட்டான். இப்போ நான் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டே வந்து கொண்டுட்டான். இவளை வந்து உயிரோட உடக்கான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், வேகமாக வந்து ஓடுறான். அந்த பக்கம் லிண்டா என்ன பண்ணுறா, அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு படுத்து கிடந்தா இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு காற்று வாக்கில் வந்து அந்த பீச் ஓரமாக நடந்துட்டு வந்திருப்பான். அப்போ அவகிட்ட போயிட்டு நீ எங்கே போனா அப்படின்னு சொல்லி நம்ம பிராட்லி வந்து கேட்குறான். சும்மா அப்படி தான் வாக்கிங் போயிட்டு வந்தேன்னு சொன்னோன்னே, இங்கே பாரு என் கையில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ தான் வந்து அவள் பாப்பா. அவனோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோதிரம் இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே அவளுக்கு சரியான ஷாக்கிங்காக இருந்திருக்கும். இங்கே நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவள் வந்து அந்த கல் தடுக்கி கீழே விழுந்துட்டான். நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீ ரொம்ப வருத்தப்படுவேன் தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கதை கட்ட ஆரம்பிச்சிருப்பான். அதை கேட்டோன்னே இவனுக்கு வந்து செம்ம கோமா இருந்திருக்கும். லிண்டா என்ன பண்ணியிருப்பான், உடனே பாக்கெட்டில் இருக்க அந்த கத்தி எடுக்கலாம் பார்த்துருப்பான். ஆனால் அவள் தூங்கி கிடந்த அந்த கேப்பில் இவன் என்ன பண்ணியிருப்பான், இதுக்கு முன்னாடியே அந்த கத்தியை வந்து ஆட்டையை போட்டு வந்திருப்பான். இப்போ அந்த கத்தி எடுத்துக்கிட்டு அவளை வந்து கொல்லலாம்னு சொல்லிட்டு வேகமாக வந்து துரத்த ஆரம்பிச்சிருப்பான். அவளும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே வேகமாக ஓட ஆரம்பிச்சிருப்பான். எங்கே போனாலும் ஒரு கட்டத்தில் வந்து அவனுக்கு வந்து தெரியல. அப்போ பின்னாடி இருந்து இவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த ஷூவை வந்து கழட்டி போட்டுருந்துருப்பான். அந்த லேஸை எடுத்துக்கிட்டு இவனோட அந்த கழுத்தை போட்டு அப்படியே இருக்க ஆரம்பிச்சிருப்பான். இவன் என்ன பண்ணியிருப்பான், அவளை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டு கீழே போட்டு மடார்னு வந்து தலையை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஒரு கட்டத்தில் இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, கீழே இருக்க ஒரு கல் எடுத்து அவனோட தலையில் அடித்தோடனே அந்த கத்தியை வந்து அந்த பக்கம் விழுந்துடும். உடனே இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, இவனோட அந்த கையை வச்சுக்கிட்டு அவளோட கண்ணை போட்டு வந்து அப்படியே அழுத்துறான். அவளுக்கு ஒரு பக்கம் கண்ணே வந்து அப்படியே போயிடுது. தலையில் அடித்ததுனால அவளுக்கு வந்து பயங்கரமான ரத்தம். அப்போ கீழே இருக்க அந்த கத்தியை இவன் எப்படியும் எடுத்துகிட்டு இவனோட வயிற்றில் வந்து குத்திடுறான். உடனே இவன் என்ன பண்ணுறான், அவகிட்டேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ இவன் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இவனை வந்து அந்த மலை மேலே வந்து கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாளே, அப்போ வந்து சொல்லியிருந்திருப்பான், அங்கே பார்த்தியா எக்ஸ் மாதிரி வந்து 2 பாறை இருக்குது, அதை தாண்டி மட்டும் போயிடாத நீ செத்துருவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பான். அதனாலேயே வந்து இவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த பக்கம் போகாமே இருந்திருப்பான். ஆனால் இப்போ வேகமாக ஓடினா இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் வந்து ஓடிந்திருப்பான். அப்போ அந்த சைட்லேருந்து அவன் பார்த்துருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலே ஒன்று வந்து இருந்திருக்கும். இவனுக்கு வந்து பக்குன்னு இருந்திருக்கான். அடி பாவி என்னை வந்து ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான், வேகமாக ஓடி போய் அந்த ஹோட்டலில் யாராச்சும் உதவி கேட்க முடியுமான்னு வந்து கதவை தட்டுறான். யாருமே இல்லை. அந்த கதவை வந்து திறந்தா இருக்குது. உள்ளே போகிறான். அங்கே இருக்க தண்ணியெலாம் வந்து குடிச்சிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட அந்த கேமரா ஸ்பீக்கர்லேருந்து இந்த லிண்டா வந்து பேசுகிறான். ஏய் நீ இங்கே தான் இருக்கேன்னு வந்து எனக்கு தெரியும். நீ வந்து என்ன தான் பண்ணாலும் என்கிட்ட வந்து தப்பிக்க முடியாது. உன்னை வந்து நான் கொல்ல போகிறது வந்து உறுதி தான். ஆனால் நான் சொல்கிறத வந்து கேளு, நான் வந்து ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போ தாங்க வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இங்கே தான் வந்து ட்விஸ்ட்டு. இந்த லிண்டாக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க, கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு வந்து சொல்லியிருந்திருப்பான். இப்போ அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் இவன் இறந்து போனதுக்கப்புறம் வாழ்க்கையே வந்து தனியாக போயிருந்திருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து ஒரு துணையை வந்து தேடிட்டே இருந்திருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா இந்த பாஸாக இருக்க இந்த பிராட்லியை வந்து போன கிறிஸ்மஸ் பார்ட்டியில் வந்து சந்திச்சிருந்திருப்பான். அதனாலே பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து அவன் மேலே வந்து கொஞ்சம் க்ரஷ்ஷாக இருந்திருக்கும். சரி எப்படியாச்சும் இவனை வந்து கரெக்ட் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவன் நினைக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஆனால் அந்த பிராட்லி என்ன பண்ணியிருந்திருப்பான், இவளை அசிங்கப்படுத்தும் போது இவளோட ஃபேன்ஸையை வந்து காமிச்சிருந்திருப்பான். இது வந்து அவளுக்கு பெரிய கோவத்தை தான் ஏற்படுத்தியிருக்கும். இப்போ இந்த பிளேன் கிராஷ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இந்த பக்கம் வரும்போது நிறையா கப்பல்லாம் வந்துட்டு போகிற வந்து பார்த்துருப்பான். ஆனால் அவளுக்கு வந்து ஒரு எண்ணம் என்னென்னா, இவன் வந்து இப்படியே இங்கேருந்து வச்சுக்கிட்டு இவன் கூட அப்படியே லவ் பண்ணி இங்கேயே வந்து வாழ்க்கையை வாழலாம், நம்ம எதுக்கு மறுபடியும் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி இவளுக்கு வந்து ஒரு எண்ணம்.
அதனால தான் ஒவ்வொரு டைமும் வந்து அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், நம்ம வந்து ஒரு சின்ன படகு மாதிரி செஞ்சுட்டு இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு அவன் ஒவ்வொரு டைம் சொல்லும்போது இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இல்லை வேணாம், நம்ம இருக்க வந்து தனியாக இருக்க ஒரு தீவு, இங்கே வந்து யாருமே வரமாட்டாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம், இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்படியே வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவன் வந்து அடிக்கடி சொல்லியிருந்திருப்பான். இதனால தான் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணாலும் அவனை வந்து விடுறதா வந்து இவன் இல்லை. இப்போ வந்து இவனுக்கு எல்லா உண்மையுமே வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இவனை வந்து கொல்லலாம்னு நினச்சிட்டு இவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வரான். அதை பார்த்தோன்னே இவன் வந்து டக்குன்னு சரணடைஞ்சிடான். என்னை வந்து மன்னிச்சிரு, நீ சொல்கிற வந்து எனக்கும் புரியுது, நானும் வந்து ரொம்ப கோவமாக வந்து ஒன்று அடிச்சிட்டேன், அந்த மாதிரி வந்து பேசியிருக்கக்கூடாது, என்னை வந்து மன்னிச்சிரு, நீ சொல்கிறது சரிதான், நம்ம 2 பேர் தான் இங்கே இருக்கோம், வேறு யாருமே வந்து இங்கே இல்லை, நானும் உன்னை வந்து லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அப்படியே டக்குன்னு அந்த துப்பாக்கி அவகிட்ட இருந்து பிடுங்கிட்டு அப்படியே வந்து சுடலான்னு பார்க்குறான். ஆனால் அந்த துப்பாக்கியில் வந்து குண்டே இல்லை. உடனே அந்த லிண்டா என்ன பண்ணியிருப்பான், அப்படியே அவனை வந்து அடிச்சு போட்டு அங்கே இருக்க ஒரு கால்ஃப் ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு, உனக்கு கால்ஃப்னால் விளாட ரொம்ப பிடிக்கும்ல, இந்த கால்ஃப் விளாட தெரிஞ்ச ஒருத்தனை தானே உன் கூட வந்து எப்போவுமே வைக்கணும்னு வந்து நீ நினச்சிக்கிட்டு என்னை வந்து அந்த வைஸ் பிரசிடெண்ட்டாக என்னை வந்து இருக்க விடாமல் அந்த டொனானை வந்து சேர்த்துக்கிட்டே இல்லை, உனக்கு வந்து நான் ஒரு கால்ஃப் விளாடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக் எடுத்து வேகமாக வந்து தலையில் வந்து அடிக்கிறான். அதோட வந்து அந்த பிராட்லி வந்து இறந்து போயிடறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கதை அப்படியே நகர்ந்து 1 வருஷம் கழிச்சு வந்து நடக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. நம்ம லிண்டா என்ன பண்ணியிருப்பா, இடைப்பட்ட காலத்தில் அந்த தீவுலேருந்து தப்பிச்சு சர்வைவலாக வந்திருப்பா போல். அதனால் அங்கே இருக்க நிறைய பேர்கிட்ட வந்து அங்கே கால்ஃப்லாம் விளாண்டுட்டு இந்த டோர்னமெண்ட் வந்து ஜெயிச்சிருந்துருப்பான். அப்போ அங்கே இருக்க ஒரு ரிப்போர்ட் வந்து கேட்குறாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அங்கே இருந்தீங்க, நீங்கள் மட்டும் தான் வந்து அந்த பிளேன் கிராஷில் வந்து தப்பிச்சிட்டிங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே, நான் என்ன நினைக்கிறது, தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி தான் எல்லாத்துக்கும் முக்கியம், நான் வந்து அங்கே இருந்து ஜெயிச்சிட்டேன், ஆனால் மற்றவங்களால வந்து முடியலை, இதை பற்றி வந்து நான் வந்து ஒரு புக்கெல்லாம் வந்து எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிரில் பேசிட்டு அப்படியே அவன் என்ன பண்ணுறான், வேகமாக வந்து காரை ஓட்டிட்டு பாட்டு பாடிட்டு வந்து போகிறான். அப்பா வந்து அப்படியே பார்த்து சிரிக்கிறான். அப்போ நமக்கு மட்டும் தான் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதோட இந்த படமும் முடிஞ்சிடும். அடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரியே போகும். லிண்டா வந்து ஒரு நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கே வந்து நம்ப வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பிளான்லாம் ரிவீல் ஆகும்போது தான் தெரியும், சைக்கோ வந்து அந்த பாஸ் கிடையாது, இவ தான் வந்து அந்த சைக்கோ அப்படின்றதே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா சாம் ரைமி, இவரோட படங்கள் வந்து இப்படி தான் இருக்கும், ரொம்ப கொடூரமாக இருக்கும். லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து எப்பா எப்படி எடுத்தானே தெரில, அந்தளவுக்கு வந்து ரத்தமும் சதையுமாக தான் அந்த படம் வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக வந்து போகும். இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு லவ், அந்த பாண்டுன்ற மாதிரிலாம் வந்து கொண்டு போய்ட்டு கடைசியில் இந்த மாதிரி தான் வந்து முடிச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு ஈகோன்ற ஒன்று வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இவன் பாஸு, அவள் வந்து அந்த வேலைக்காரி அப்படின்ற ஒரு அந்த இது அதை வந்து அப்படியே வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. அடுத்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டுமே வந்து கிடையாது. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். இருந்தாலும் வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு தனியாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலகப்படங்கள் விமர்சனங்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு படம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் தெரியுங்க காய்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.